இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கிக்கர் இல்லாத வண்டி, பேட்டரியில் மட்டும் தான் வண்டி ஓடும். அந்த வண்டி பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது இப்போ ஆட்டோலேயே வந்து 2 மாடல் இருக்குது. அதாவது ஒன்று இந்த ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் வந்து வண்டி பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கிக்கரும் இருக்காது அந்த வண்டியில். அந்த ஒரு ரோப்பு மாதிரி ஒன்று வந்து இன்ஜின் வெளியே ஒரு வீல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த வீலில் வந்து ரோப்பு கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியும், சில பேர் ஸ்டார்ட் பண்ண தெரியாது. தெரிஞ்சவங்க அந்த மாடலை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு மாடல் வந்து கிக்கர் இருக்காது, ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்கும். அந்த கயிறு போட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைப்பு இருக்காது. இப்போ அந்த வண்டி பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதாங்க பார்க்குறோம். நீங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அது முன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் வந்து செகண்ட் கியரு இல்லை தேர்ட் கியரு, இந்த 2 கியரில் ஏதாவது ஒரு கியர் வண்டி லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு மண் ரோடில் ஒரு செம்மண் ரோட்டில் இருந்தால் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் அது மாதிரி வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வீலு வந்து சுற்றாது. வீல் சுற்றினா தான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். தள்ளலாம் வீல் வண்டி வந்து தேய்ச்சிட்டே போகும் வீலு. அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் முடிஞ்சாலும் இந்த தார் ரோடு இருக்குது பாருங்கள். தார் ரோடில் இருந்தால் தான் வண்டி வந்து தள்ளினா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த வீலுக்கும் அந்த தார் ரோடுக்கும் தான் கிரிப்னஸ் இருந்தால் தான் வீல் சுற்றினா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். வீலு சுற்றும் உங்களுக்கு தார் ரோட்டில் இருந்தால். இந்த செம்மண் ரோடு மண் ரோட்டில் இருந்தால் உங்களுக்கு வண்டி வீலு சுற்றாவது, வண்டியும் ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு எதுக்கு செகண்ட் கியரு தேர்ட் கியரில் போட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னோன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கியரில் ஸ்டார்ட் பண்ணால் கம்ப்ரஸர் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் வந்து செகண்ட் கியரு தேர்ட் கியரில் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டோன்னே நீங்கள் வந்து கியர் மாற்றிங்க, நியூட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டி எடுத்து ஓட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.